ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து மூவி புக் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ஈவெண்ட் வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது அண்ட் பேடிஎம் மூலியமாகவும் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். அதுவும் ப்ளே ஸ்டோரில் போய் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் தான் வரும். மேலே ஸ்கிப் ஆப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சைன் அப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எங்கெங்கே மூவி என்னென்ன ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி உள்ள வந்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து அலோவ் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு நியர்பை என்னென்ன தியேட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, நமக்கு நியர்பையில் என்னென்ன தியேட்டரில் என்னென்ன மூவி வந்து ஓடுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து லொக்கேஷனை அலோவ் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நியர்பையில் ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம லொக்கேஷன் அலோவ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிளாக் பஸ்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மூவி வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 3 மூவி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தியேட்டரில் ஓடுது அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த மூவியை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்து மூவிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மூவிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னென்ன மூவிலாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்கமிங் மூவிஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். அப்கமிங் மூவிஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லைவாக எவ்வளோ மூவிஸ் வந்து எல்லா தேட்டர்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு மூவி வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த டிஎன்ஏ மூவி வந்து செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணும்போது என்னென்ன தியேட்டரில் என்னென்ன டைமிங்கில் மூவி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 10 நிமிஷத்துக்கு அடுத்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூவி ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6:15, அடுத்து 10 மணி, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்ஸும் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டேட்டில் புக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டைமிங் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் டிக்கெட்ஸோட ப்ரைஸ் வந்து மேலேயே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. கோல்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லி 130 ரூபா சொல்லியிருக்காங்க. சில்வர் கிளாசிக் அப்படின்னு சொல்லி 100 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு தியேட்டரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ப்ரைஸை மேலேயே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் டைமண்டில் 190 ரூபா, பிளாட்டினம் 170 ரூபா, கோல்டு 130 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த தியேட்டரில் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்னா என்ன, புக் பண்ணது என்ன, செலக்ட் பண்ணது என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து அவைலபிள் தான் இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிக்கெட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் டிக்கெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் டிக்கெட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 டிக்கெட் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆஃபர்ஸும் வந்து கொடுப்பாங்க. இங்கே வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஆஃபர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன்ஸ் இருந்தது அப்படின்னா கூப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கூப்பனை நீங்கள் படித்து பார்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மூலிமா உங்களுக்கு அமௌண்ட்ஸ் வந்து அப்பப்போ டிஸ்கவுண்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு சில நேரத்தில் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன்ஸ் நிறைய ஆப் மூலியமாக கிடைக்கும். அந்த கூப்பன் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் 340 ரூபா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸோடு சேர்த்து எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் 60 ரூபா சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி 10 ரூபா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 410 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட்டோட ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது லிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணணும். புக் பண்ணின உடனே உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வந்துடும். நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு மெயிலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை போய் நம்ம வந்து தியேட்டரில் காமிச்சிட்டு சீட் வந்து புக் பண்ணி நம்ம மூவியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து புக் பண்ணணும். ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் தான் நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஈவெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் வருது அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழாவோட வேர்ல்டு டூர் இந்த ஈவெண்ட் வந்து அடுத்து வரப்போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. புக் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு நின்று பார்க்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த சைடு நின்று பார்க்கணுமோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ண அப்படின்னா இதுக்கு 3999 ரூபா ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஜென்ரல் நின்று பார்க்கணும் அப்படின்னா 999 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய
ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சைட் நம்ம வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. விஐபி இதில் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு சார்ஜஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 9,999 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட் ஈவெண்ட் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதே ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவி என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்கமிங் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து என்னென்ன மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது டேட் வைஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன மூவி வருதுங்கிறத பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லாங்குவேஜ் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜில் அடுத்தடுத்த மூவி வரப்போகுது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதையும் பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு நியர்பையில் என்னென்ன தியேட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல தியேட்டர் நியர்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தியேட்டர் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த தியேட்டரில் என்னென்ன மூவி வந்து இப்போதைக்கு லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூவி பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பில் இவ்வளோ தான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மூவி எல்லாமே புக் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புக் மை ஷோ ஆப் இருக்குது மூவி புக் பண்ணுறதுக்கு. அடுத்து இப்போ ரீசெண்டாக இந்த ஆப்பும் லான்ச் ஆகிருக்கு. இன்னும் அப்கமிங்கில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது எல்லாமே வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.